வணக்கம். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். அடுத்து வந்து இதில் வீடியோவில் நான் என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கோன்னா, இந்த எல்லா வீடியோ ஒன்றா சேர்ந்து ஒரு படம் மாதிரி அப்படி போகலான்ட்டு இருக்கோம். அதை இன்னும் மேலேற்றி அதில் என்னென்ன ஆட் பண்ணி நீங்கள் என்னென்ன குறை சொல்கிறீங்களோ அதை நாங்கள் திருத்தி அதுக்குன்னு இப்போ தனி ஒரு மைக்கெலாம் வாங்கியிருக்கோம். அதை வச்சு கரெக்டாக டப்பிங் கொடுத்து பண்ணலான்ட்டு இருக்கோம். உங்களுக்கு அது ஓகேனா மட்டும் ஏதாச்சும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன பெட்டராக மாற்றுக்குன்னு சொன்னால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிறைவேற்றிடுறோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே. சரி, நம்ம 4th எபிசோட் அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த டாக் வந்து அவங்க டெலிபோர்ட் ஆனோடனே முடிஞ்சோடனே இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு ஒளியாக தெரியுது. நம்ம ஹீரோ கண்ணுக்கு வந்து கூசுது. ஏன்னா கண்ணில் ஒளிப்பட்டால் கூசும்ல, அது மாதிரி கூசுவி அடுத்து திடீர்னு வந்துட்டான். அந்த டெலிபோர்ட் ஆகிட்டான். அவனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு, ஒரே என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக ஒரு மேலே ஒரு பெரிய கோட்டை தெரியுது. பக்கத்தில் நிறைய வீடு தெரியுது. அதெல்லாம் பார்த்து அங்கே கீழே வந்து வணிகம் நடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் பார்த்து அவனுக்கு ஷாக்கு. நிறைய வீடெல்லாம் தெரியுது. பக்கத்தில் வந்து ஹியூமன்ஸ் வந்து பேசிகிட்டு போகிறாங்க. தாராளமாக நார்மலாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறத பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு வித்தியாசமான உலகத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லி அவனுக்கு ஒரு சந்தோஷம். இவ்வளோ நாள் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து அங்கே பார்த்தா வெப்பன் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறான். என்னடா அடுத்து ஃபுட்ஸ் விற்கிறாங்க. அதை கறிலாம் விற்கிறாங்க, மீட்டெலாம். அவனுக்கு ஒரே சந்தோஷம். டக்குன்னு அங்கிட்டு ஓடுறான். சந்தோஷத்தில் குசியில் குவிக்கிறான். குயின் கறி இவ்வளோ ரொம்ப பார்த்ததே இல்லை, காஞ்சி போய் கிடந்தான்னு நினச்சிட்டு குயின் முடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சூப்பராக பில்டு பண்ணியிருக்கான்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்கோன்னே நம்ம குயினுக்கு ஒரே ஆழ்ந்த சிந்தனையில் சூப்பர், நான் தான் இதுக்கு காரணம்னு அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். நான் தான் இதை உருவாக்கனுக்கு முக்கியமான ஃபவுண்டர்னு சொல்லிட்டு அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஹீரோவை காணோம். என்னடா எங்கடா போனேன் ஹீரோ உக்காலி அப்படின்னு காண்டாயிட்டா உக்காலி. நம்ம ஹீரோ வந்து அங்கே போய் இந்த பன்னி பொம்மை எவ்வளோ அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இது சீப்பு தான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்படின்னே திடீர்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. என்னது இது சவுண்டுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இது இவ்வளோ தான் காசுன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்ருக்க. அப்போ ஒரு பன்னி குரல் கேட்குது. எனக்கு இந்த காசு தராமல் நீ என்ன விற்றுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி அந்த பன்னி பொம்மை இருக்க இடத்த வந்து உடச்சி தள்ளி விட்டு இந்த பொண்ணோட கையை பிடிச்சி, நீ எப்போ என்னோடய காசு தரணுன்னு அந்த 3 குழந்தைங்களும் பயந்துட்டாங்க. தங்கச்சி அக்கான்னு சொல்லி அழுகிறாங்க. இவன் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு இந்த பணிக்க என்னை காப்பாற்றுங்க, நீ எப்போ என்னோடய காசு கொடுத்த காசு தருவேன்னு சொல்லோன்னே, நான் தான் தந்துட்டேன்ல, திருப்பி வந்து என்னை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை விடுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோ வந்து நிப்பாட்டடா அப்படின்னு அவன் பார்த்தோன்னே நம்ம பையன் வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் வந்து ஓரக்கனால ஹீரோவை பார்க்க, ஹீரோ வந்து அப்படி கண்ணிலே காட்டுறேன் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறா. அவள் திரும்பிக்கிட்டாப்போ அப்படின்னு அவன் திரும்பிக்கிட்டோன்னு, நீ ஏன்டா என்னையடா நிறுத்த சொன்னேன், உன்னை விடமாட்டேன்னு சொன்னேன். ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த மக்கள்லேருந்து உன்னை அடிக்க ஆள் வருவாங்கன்னு சொல்லி என் கையை அங்கிட்டு காட்டினோன்னே ஒரு பையனு கண்டுக்காமல் இப்போ யாரோ ஒருத்தன் புலம்பிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தர்பூசணி ஸ்டார் மாதிரி ஒருத்தன் தர்பூசணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சிரிச்சுக்கிட்டு பனிக்கடை சிரிச்சிட்டு உடனே அடிக்க ஆள் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு ஐயோ டக்குன்னு 2 பேர் அனுப்பி விட்டதை பண்ணிக்கிறேன். 2 பேர் அடிக்க வராங்க அவனை போட்டு. அப்போ நம்ம குயினுக்கு டென்ஷன் ஆகிட்டான். ஒரு சக்தி யூஸ் பண்ணி மேலே இருந்து அவளோட ஒரு முகம் வர மாதிரி பார்த்தோன்னே அந்த பன்னிக்கு இப்போலாம் பயம் வந்துச்சு. பயம் வந்து அந்த பொண்ணை கீழே விட்டுட்டு மேலே அந்த கீழே இருக்க ஹியூமன்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. என்னடா மேலேருந்து ஏதோ ஒன்று வருது, என்னம்மா பொறுமா ஏம்மா கோவப்படுறேன்னு சொல்லி அவன் போய் சாதனைப்படுத்துறதுக்கு சரி இடத்துல சரி விட்றான். சாந்தமாக இரு, பத்திரக்காளியாக மாறிடாதுன்னு சொன்னோடனே பவர் வந்து அப்படியே இந்த வெளியில் தெரியுது. அந்த மற்றவங்களோட பவர்லாம் அப்படி கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் பவர் வந்து பெருசாக தெரியுது. அதை அந்த பொண்ணுனால் சென்ஸ் பண்ண முடியுது. கண்ணாடி போட்ட பொண்ணுனால அந்த பன்னி வந்து மேலே பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் அதுக்கு காரணமா அப்படின்னு கை நீட்டி காட்டுறான். நம்ம ஹீரோ வந்து நான்லாம் இல்லை, அதுக்கு நான் ஒன்றும் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கணும், நீ தான் காரணம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஒன்று. நம்ம குயின் வந்து ஹீரோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, பார்த்துக்கலாமா அப்படியே நம்ம ஹீரோக்கு சந்தோஷம்.
நம்ம பார்த்துக்கலாமா அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்குது. நான் உடனே சொல்லவே இல்லையே. அவள் ஒரு மாதிரி மூஞ்சியை பார்க்க அவள் அப்படியே அவன் கவுந்துட்டான். உட்காந்து என்னையே சொல்லலை அப்படின்னு வா பார்த்துக்கணுன்னு மண்டையில் கை வச்சுட்டு என்னத்தை இப்போ சொல்லுன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போல் கூட அந்த அவனுக்கு அடியாளாக இருந்தவங்க வந்து போயிட்டாங்க. போனோடனே டக்குன்னு மூஞ்சில் பனி மூஞ்சில் வந்து மணி பாக்கெட் வந்து விழுகுது. எவன்டா என் மூஞ்சில் இதை தூக்கி போட்டு எரிஞ்சதுன்னு சொல்லி பார்க்க கோவமாக கத்திக்கிட்டு இருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து தங்கமாக இருக்குது. தங்கமாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு வந்து என்னடா அது தங்கமாக இருக்குன்னு சொல்லி முடிக்க அப்போ ஒரு குதிரை சவுண்டு கேட்குது. என்னடா குதிரை சவுண்டு சொல்லி அங்கிட்டு பார்த்தா அங்கிட்ட ஒருத்தன் அந்த குதிரை மனுஷன் வரான். ஆனால் பார்த்தோன்னே நீ அந்த தங்கத்தை தூக்கி எறிஞ்சது எனக்கு அப்படின்னோடனே சரி இதுதான் தங்கம் கிடச்சிச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் தேவையில்லை எனக்கு, போயிட்டு வாப்போ அப்படின்னோடனே நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை கை கொடுத்து தூக்கினோடனே அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் எனக்கு நன்றின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ வந்து நீ பண்ண நல்லதுக்கு இருந்தாங்க வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கோனோடனே அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு அவன் வந்து யாரை பார்க்குறான்னா குயினை பார்க்குறான். குயின்ட்டு இருந்து எதை அப்ரிஷியேட்டிவ் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அவனை எதுவுமே குயின் கண்டுக்கல. இப்போ இவன் தான் பெரிய ஹீரோ அப்படின்னு அந்த கண்ணாடிக்காரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம குயின் வந்து கண்டுக்காமே இருக்கிறான். ஹீரோயின் உண்மையே இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து என்னம்மா ஏதாச்சும் என் மேலே இன்னும் கோவம் தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்படி கண்டுக்காமல் இருக்கும்போது இங்கிட்டு பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சு வச்சேன் அந்த சின்ன குழந்தைங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் வந்து நம்மளுக்கு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னோடனே அடுத்து இன்னொன்று இடத்த கட்டுறாங்க. அடுத்து கேஃபே இந்த பீர் அடிக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அப்போ அந்த குதிரை மனுஷனுக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போகிறதுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால கூப்பிட்டு போகிறான். அவன் ரூமுக்கு கூப்பிட்டு போகிற இடத்துல அங்கே குடிச்சிட்டு இருந்த 2 நாதனையே கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதை பார்த்துட்டு இவங்க அப்படியே ஒரு மாதிரி சங்கடமாக போகிறத பார்த்துட்டு நம்ம குயினுக்கு கோவம் வந்துடுச்சு. ஹீரோவை சொன்னோன்னே அப்படி ஒரு மறைச்சோடனே அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேத்துக்கு அள்ளு விட்டோன்னே அத்தாடி இதுக்கு மேலே வம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் இருக்கும்போது சரி நீ என்னை ஃபாலோ பண்ணு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சரின்னு ஹீரோ வந்து சொல்லிட்டு அப்படி ஃபாலோ பண்ணோடனே நம்ம பையன் இந்த குதிரை மனுஷன் வந்து அந்த கதவை திறந்தோடனே ஒரே சாக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன சாக்குனா இவனுக்கு ஃபுல்லாமே லேடிஸாக இருக்கு. 4 லேடிஸ் இவனுக்கு என்ன பண்ணுறேன்ல அதை பார்த்துட்டு அவன் கை முடிச்சு ஹீரோவை பார்க்க ஹீரோக்கு ஒரே சாக்கு ஐயோ வாயை பிறந்துட்டான். அடுத்து டீ குடிக்கிற டைமில் டீ குடிக்கிற ஆரம்பிக்கிறாங்க. ரவுண்ட் டேபிளில் உட்காந்துட்டு டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு டஞ்சன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னாலும் நம்ம இவங்க வந்து எல்ஃபு கேட்வுமன் அடுத்துங்கிட்டு ஒரு எல்ஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம குயின் வந்து சரி இதுக்கு என்னப்பா அப்படின்னோடனே அங்கேருந்து ஒருத்தி வந்து எங்கள் ஹீரோ அப்படி சொன்னோடனே இவளுக்கு குயினுக்கு கோவம் வந்துருச்சு. நீ எங்களையும் மறக்கிறியா, நீ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம குயினுக்கு கடுப்பாயிடுச்சு. ஐயோ குயின் கடுப்பாராலே ஏதாச்சும் பண்ணிடுறப்பா இருந்தோம்மா சாப்பாடு அப்படின்னோடனே இந்த நூடுல்ஸ் கப் நூடுல்ஸ் எடுத்து கொடுத்தோன்னே அவளுக்கு சந்தோஷம். குயினுக்கு வா கப் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிட்றான். அப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே பார்த்தா ரவுண்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டஞ்சன் எப்படி இப்போ டீமன் பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கோம். சூன்றான் என்ன இருக்கு அப்படின்ற நம்ம குயினை பற்றி அவனுக்கு தானே தெரியும். அடுத்து பொறுமையாக பேசிகிட்டு இருக்கான். ஏன்னாம்மா நீ எப்படி இன்றைக்கி வந்த அப்படின்னு நான் இப்படி எங்கிட்ட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து சொல்கிறான் 8வது லெவலில் தான் ஒரு பெரிய கிஃப்ட் ட்ரெஸர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் கையெழுத்து தூக்கிட்டு நான் ஒன்றாவது தாண்டதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அழுதுட்டுருக்கான். அதை பார்த்துட்டு யூ டோன்ட் ஹாப்பியா, நீ ஹாப்பியாக நான் மூச்சியை பார்த்து ஹாப்பியாவாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கேன். சாரி சும்மா விளாண்டேன்னு சொல்லிட்டு அவனும் மண்டையில் கை வச்சுட்டு சிரிச்சுட்டு அப்படியே பார்த்து நம்ம குதிரை மனுஷன் அந்த கோல்டன் கப்பை எடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம குயினை பார்க்குறான். குயின் கண்டிக்கையில் சாப்பிட்ருக்கான். அடுத்தவங்க இந்த குதிரை மனுஷன் அந்த இது எடுத்து தர சொன்னோன்னே ஒரு பால் மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து பவர் லெவலை கண்டுபிடிக்கலாம் போல். அதை எடுத்து நீட்டினோடனே நம்ம அந்த குதிரை மனுஷன் கையை எடுத்து வைக்கிறான். வச்சோடனே அவன் பவர் லெவல் வந்து 8769 இருக்குது பவர் லெவல். அடுத்து அதை எடுத்து இவருக்கு சாகாயிடுச்சு. அப்போ நானும் என் கை வச்சு பார்க்குறதுனோடனே சரி நீ எடுத்து வையேன்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணை வந்து அந்த குதிரை மனுஷன் சொன்னோடனே அவள் வந்து கையை எடுத்து வைக்கிறான்.
இழுத்து வச்சோடனே 300 வருது பவர் லெவல். அவ்வளோதானா அப்படின்னு அவள் வந்து அந்த பொண்ணு கறி சொல்கிறா. இவ்வளோதான் பவர் ஆகணுமே, ஐயோ எனக்கு இவ்வளோதான் பவர் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கான். அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு அடுத்து நம்ம ஹீரோ வந்து கை வச்சுட்டு இப்போ நான் வைக்க போகிறேன் பாரு அப்படின்னு பையன் ஹீரோ கையெடுத்து வைக்கிறான். ஒன்றுமே ஆகலை. எல்லாரும் அவனை பார்க்க என்னடா ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்குமா டக்குன்னு 0ன்னு வந்துருச்சு. 0ன்னு வந்தோடனே எல்லாத்துக்கும் என்னடா இப்படிலாம் அவனுக்கு வந்தது இல்லை, 0ன்னு இருக்குது வெளியில் சாகிறாங்க. ஐயோ மண்டையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டேன். ஐயோ நமக்கு சத்தியமாக சிந்தை வச்சுட்டு இருக்கேன். இவன் ஒருத்துக்கு லாய்க்கில் உலகிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கேன். அப்போல்லாம் நான் வந்து அங்கே பனானா சாப்பிடணுன்னே அவ்வளோதான் முத்தி போயிடுச்சு. பைத்தியம் முத்திருச்சுன்னு சொல்லிட்டு 3 பேர் முடிவு எடுத்துட்டாங்க. இந்த 3 பொண்ணுங்களும். அடுத்து அந்த அவள் வந்து இந்தாங்க நீ வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் டீமன் கோயிலில் சொல்ல அவன் கற்றுனது என்னடா உனக்கு பிரச்சனை என்னன்னு அடுத்து அவள் கை எடுத்து வச்சுட்டா. கை வச்சோடனே பவுன் அப்படி ஏற ஆரம்பிக்குது. அப்படி மெசரபிள் பவுன் அப்படி எல்லாத்துக்கும் கண்ணு கூச என்னடா ஒன்றும் யாராலைக்கு பார்க்க முடியல. அப்போ நம்ம ஈரோக்கு தடுத்தாங்கன்னே சொல்லிட்டு அவனுக்கு ஒரு யோசனை வந்து கண்ணடிக்கிறான். என்ன இதுக்கு என்ன கண்ணடிக்கிறாங்கன்னு புரிஞ்சிச்சு. சக்தியை கம்மி பண்ண சொல்கிறான். இந்த பவரை கம்மி பண்ணிட்டான். அவங்க கிடத்துக்கு ஷாக் ஆகிட்டாங்க. பார்த்தா 876. சரி, இதோட வீடியோ முடிச்சு பாய். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.